லாஸ்ட் our பேபி. எனக்கு கல்யாணம் இப்பதான் சார் ஆயிருக்கு. we lost our first baby. இது மற்றவங்களுக்கு வேணா கேலி பொருளா இருந்துட்டு போயிடலாம் சார். இது எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்பயும் நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும்னா நான் எப்பயோ யூஸ் பண்ணி அந்த டிராமா கேமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சார். அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு டிவிக்கு எதிராக பேசுதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் சம்பாரிச்சு வந்து இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று புகழடைந்த ஜூலி சில திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். சமீபத்தில் தான் அவருக்கு திருமணமும் நடந்து முடிந்தது. இதற்கிடையே தேர்தல் சமயத்தில் தீவிர திமுக ஆதரவாளராக சமூக வலைதளங்களில் களமாடிய அவர் தவேகவுக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் காட்டமான கருத்துக்களை முன்வைத்தார். இது ஒருபக்கம் இருக்க கிட்னி திருட்டு விஷயத்தில் தன்னை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள் என இன்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டு தனது முழக்கங்களால் கவனம் ஈர்த்தவர் ஜூலி. அதனையடுத்து பிக்பாஸ் நிகழ்ச்சியின் முதல் சீசனிலும் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைத்தது. அந்த நிகழ்ச்சியிலிருந்து பாதியிலேயே எவிக்ட் செய்யப்பட்டாலும் அவர் அந்த வீட்டுக்குள் நடந்து கொண்ட விதம் பலரிடம் விமர்சனத்தை பெற்றது. அதன் மூலமும் அவருக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைத்தது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சில படங்களில் நடித்த அவர் சின்னத்திரையிலும் தலை காண்பித்தார். அதேபோல் முகம்து இக்ரீம் என்பவரை காதலித்தும் வந்தார். இவர்களுக்குள் ஏற்பட்ட காதலுக்கு 2 பேரின் வீட்டிலும் சம்மதம் கிடைத்தை தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் அரசியல் பிரமுகர்கள், திரைத்துறை நட்சத்திரங்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள். சூழல் இப்படி இருக்க தேர்தல் சமயத்தில் தன்னை திமுக ஆதரவாளராகவே அடையாளப்படுத்திக் கொண்டார். அதுவும் விஜய் இந்த கூட்டத்தில் பேசினாலும் அடுத்த சில மணி நேரங்களில் சுடச்சுட விமர்சனம் செய்தோ அல்லது கிண்டல் செய்தோ வீடியோக்களை சோஷியல் மீடியாவில் வெளியிட்டார். அதற்கு தவேகவினரும் பதிலடி கொடுத்தார்கள். அந்த சமயத்தில் கிட்னி திருட்டு தொடர்பான விவகாரமும் பூதாகரமானது. அதில் ஜூலிக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு தகவல் வந்தது. அதனை வைத்தும் ஜூலியை தவேகவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அட்டாக் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்போது தவேகவும் ஆட்சிக்கு வந்துவிட்டது. இந்நிலையில் ஜூலி இன்று தனது கணவருடன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு வந்து புகார் ஒன்றை கொடுத்தார். அந்த புகாரில் தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் சிலர் வேண்டுமென்றே அவதூறு பரப்புகிறார்கள். கிட்னி தருவதாக சொல்லி 15 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு ஜூலி ஏமாற்றிவிட்டார் எனவும் சொல்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். புகார் அளித்துவிட்டு செய்தியாளர்களிடம் கணவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு பேசிய ஜூலி, கிட்னி பிரச்சனை ஒரு அவதூறு. அதை நான் ஹேண்டில் செய்து கொள்கிறேன். நான் மொத்தமாக உடைந்தது எங்கே தெரியுமா? இவர் எனக்கு 3வது கணவராம். நாங்கள் 6 வருடங்கள் காதலித்தோம். வீட்டு சம்மதத்துக்காக காத்திருந்தோம். இந்த திருமணத்துக்காக நாங்கள் கடுமையாக உழைத்திருக்கிறோம். திமுகவிடம் 30 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு திருமணம் செய்ததாக சொல்கிறார்கள். அது பிரச்சனை இல்லை. என்னுடைய முதல் 2 கணவர்களையும் காட்ட சொல்லுங்கள். நாங்கள் இதை சமாளித்து விடுவோம். ஆனால் எங்கள் பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்களை பற்றி யோசித்தீர்களா? அவர்களை நாங்கள் எப்படி சமாளிப்போம் என்றார். மேலும் பேசிய அவர், கடந்த மார்ச் மாதம் விஜயின் ஆதரவாளர்கள் என் மேல் சுமத்திய வீண் பழியால் காவல் நிலையத்துக்கு அலைந்து கொண்டிருந்தேன். அப்போது எனது முதல் கரு கலைந்துவிட்டது. 41 பேர் உயிரிழந்தற்கு தான் காரணமில்லை என்று விஜய் சொல்லலாம். ஆனால் என் குழந்தையின் உயிர் போனதற்கு விஜய்தான் காரணம் என்றார் அழுதபடி. அதாவது திருட்டுனா என்னன்னு தெரியாதவங்க அந்த அவதூறு வச்சிருக்காங்க. ஒருத்தவங்க திருட்டுனா என்ன சார், உங்களுக்கு தெரியாம உங்க பொருளை திருடிட்டு போறது தானே திருட்டு. ஸோ நான் கிட்னி திருடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸில் 16ஆம் தேதி 3வது மாதம் மார்ச் மாதம் நான் வந்து 8 பேர் மீது நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. நான் கம்ப்ளைண்ட் காப்பியும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அந்த கம்ப்ளைண்ட் காப்பிக்கு இந்த மாதம் 18ஆம் தேதி ஒரு ரிப்ளை வந்திருக்கு ஸ்டேஷன்லேருந்து. அதாவது என்னைய வந்து எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இது 3வது கணவர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அவதூறு எதுவுமே வந்து கிரிமினல் டிஃபமேஷனில் வராதான், இது வந்து சிவில் டிஃபமேஷனில் வருமா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்னுடைய வழக்கை எடுக்காமல் ஒரு நோட்டீஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த நோட்டீஸ் வந்து கரெக்டாக தாவைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நோட்டீஸ் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, இது சம்மந்தப்பட்ட மாதிரி என்னைய கூப்பிட்டு ஸ்டேஷனில் எந்த விசாரணையும் பண்ணலை. நான் எனக்கு எதிராக யார் என்ன குற்றம் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள், வாய்ஸ் ரெக்கார்டிங், ஸ்க்ரீன்ஷாட்ஸு, இது எல்லாமே நான் வச்சுருந்தேன் சார். அதையும் அவங்க வாங்கி பார்க்கல, எதுவுமே படிக்கலை. அவங்க சட்ட ஆலோசகர்கிட்ட ஏதோ விசாரணை பண்ணி இது மாதிரி வந்து அந்த கேஸை கோர்ட்டு கேஸு நீங்கள் அலமா ஸ்டேஷனில் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த நியூஸ் வந்ததுக்கு பாலிமர் நியூஸ் இருக்கீங்களா? இருக்கீங்களா? அண்ணா ஓகே. பாலிமர் நியூஸ் வந்து மறுநாள் ஒரு செய்தி வந்து போடுறாங்க. அந்த செய்தியில் ஒரு குறிப்பிட்ட லேடியோட வாய்ஸ் ஒன்று வருது. அதாவது, நானும் என் கணவரும் பெசநகர் பீச்சில் 15 லட்சம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து கிட்னி ஏதோ கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாத்திட்டோமா. அப்புறம் அவங்க திருப்பி கேட்கும்போது நானும் என் கணவரும் போய் கையில் விழுந்து, ஐயோ இன்னைய காப்பாற்றுங்க, எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னதான் ஒரு சூப்பரான
ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், நரேஷன் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை பண்ணவங்க 2 பேரும் பெரிய சமூக ஆர்வலர்கள். மிஸ்டர் கார்த்திக் ஆஃப் திருச்சி டிவிக்கே அண்ட் அட்வொகேட் அப்படின்னு நெல்சன் ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரும் சொல்றாங்க. ஸோ இந்த வாய்ஸ் கேட்ட உடனே நாங்க யோசிக்கிறோம், யாரா இப்படி ஒரு சம்மந்தப்பட்ட ஆளே எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது கீழே வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல அந்த நியூஸ் போட்ட உடனே அந்த மேடம் யாரும் அவங்க வந்து என் கணவருக்கு கால் பண்றாங்க. ஓகேயா, கணவருக்கு கால் பண்ணிட்டு நீங்க 15 லட்சம் கொடுத்துட்டீங்க சார் என்கிட்ட, நீங்க ஏமாந்துட்டீங்க, என்ன கேட்பீங்க ஃபோன் அடிச்சோன்னே, எங்க அந்த 5 லட்சம் எடுத்து நேராவே நீ எப்படி என்ன ஏமாத்தலாம் அப்படி கேட்பீங்களா? நல்லா இருக்கீங்களா, உங்க மனைவி ரொம்ப நல்லா பேசுறாங்க, பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு வந்து இந்த லேடி வந்து சொல்றாங்க. நாங்க எல்லா கால்ஸையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா என் மேல இப்ப வரைக்கும் 3 நாள்ல எனக்கு வந்து என்னை பாம்பு போட்டு கொன்றுவேன் அப்படின்லாம் மிரட்டல் வருது. ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணதுக்கும் இவர் வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அமிச்சு, ஏமா இது 2 ஒன்னா இருக்கே அப்படின்னு கேட்கிறாரு. ஒன்னா இருக்கு நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து அவர் சங்கத்து மூலியமா கொண்டு போனோம். அந்த லேடி வந்து ஒத்துக்கிறாங்க, அவங்களோட வாய்ஸ் தான் பாலிமர் நியூஸ்ல போட்ட. ஆனா உங்களையோ உங்க கணவர் பேரையோ நாங்க சொல்லல, அப்படி ஒரு நான் எனக்கு நடந்ததை தான் சொன்னேன், இவங்க தப்பா திணிச்சு போட்டாங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சு என்னையும் என் கணவரையும் எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசணுமோ, எந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசணுமோ, எந்த அளவுக்கு மரியாதை இல்லாம பேசணுமோ எல்லாத்தையும் இவங்க உட்காந்து திணிச்சிருக்காங்க, மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா சார், இதனால மார்ச் மாசம் நான் இங்க எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, மார்ச் மாசம் நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரும்போது we lost our baby. எனக்கு கல்யாணம் இப்பதான் சார் ஆயிருக்கு. we lost our first baby. இது மற்றவங்களுக்கு வேணா கேலி பொருளா இருந்துட்டு போயிடலாம் சார், இது எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்பயும் நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும்னா நான் எப்பயோ யூஸ் பண்ணி இந்த ட்ராமா கேமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சார், அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு டிவிக்கு எதிராக பேசுதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் சம்பாரிச்சு வந்து இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். என் மேல எந்த தப்பும் இல்லை, எனக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம் கிடையாது. அப்படி நீங்க யாராச்சும் என்னைய நம்பி ஏமாந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து கேஸ் கொடுங்க. என் கேஸ் எடுக்கல, ஃபர்ஸ்ட் நான் கொடுத்தது நீங்க கொடுங்க, அவங்க எடுப்பாங்க, அவங்க வந்து விசாரிக்கட்டும். என்ன நானும் என் கணவரும் குற்றமற்றவன், நாங்க வந்து இதை லீகலா வந்து இதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நான் பிரஸ் மீட் கொடுக்காம நான் எதுவுமே கொடுக்காம இந்த விஷயத்த பத்தி பெருசா பேசாம இருந்த ஒரே காரணம் நான் சட்டத்தை நம்பி ஓகே அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்ஸ்டன்டா இன்ஸ்டாகிராம் மூலியமா சிஎம் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயனாவை எல்லாரும். இன்ஸ்டன்டா அவங்க ஆட்களை காப்பாத்தி அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க மேல இந்த இன்ஸ்டன்ட் தாக்குதல் நடத்துறதை விட்டுவிட்டு அவர் வந்து கண்டிப்பா மக்களுக்கு இன்ஸ்டன்டா ஏதாச்சும் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன்.